ஆண்டுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவருமாகிய திரியேக தெய்வத்தினுடைய நாமத்தினாலே ஆமென். பரிசுத்த நாளுடைய இந்த காலை ஆராதனைக்காக இந்த முகநூல் நேரலை வழியாக கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆயத்தப்படுகின்ற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே மகிழ்ந்து களிப்புற கடுவோம் என்று ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது போல, இன்றைக்கு நாம் பல சூழ்நிலைகள் மத்தியில் நாம் இருந்தாலும் ஆண்டவருக்குள் மகிழ்ந்து இருக்கும்படி, களிப்புந்து இருக்கும்படி, அவருக்கான துதியும் ஸ்தோத்திரத்தையும் கனத்தையும் மகிமையும் நாம் இருக்கின்ற இடங்களிலே செலுத்தும்படி நம்மை நாமே தாழ்த்தி நம் குறைகள், குற்றங்கள், பாவங்கள், மீறுதல்கள், அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் நாம் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் ஆண்டவர் சமூகத்திலே அறிக்கையிட்டு கர்த்தரை ஆராதனைக்கு தகுதிப்படுத்தும்படியாக நம்மை நாமே தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். தேவன் ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது. ஒருவேளை நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நம்ம அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார். இந்த காலை வேளையில முழு மனதோடு நம்மை நாமே தாழ்த்தி ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் குடும்பங்களாக, குடும்ப தலைவர், தலைவி, பிள்ளைகள், குடும்பத்தில் இருக்கிற அனைவரும் இது கர்த்தருக்குரிய நாள். தேவ சமூகத்தில் அவருடைய ஆலயத்தில் வந்து நாம் பணிந்து குனிந்து அவருக்கு ஆராதனை செய்ய முடியாவிட்டாலும் இந்த காலை நேரத்தில் நம்முடைய திருச்சபையினுடைய ஒழுங்கின் பிரகாரம் கடந்த கிட்டத்தட்ட ஒரு 10 வாரங்களாக இந்த முகநூல் ஃபேஸ்புக் நேரலை வழியாக ஆண்டவரை ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையிலும் வெள்ளிக்கிழமை மாலையிலும் இந்த நேரலை ஆராதனைகளை பங்கு பெற்று கர்த்தரை மகிமைப்படுத்துகின்றோம். இந்த நாளுடைய ஆராதனை நம்ம ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனம் உள்ளதா இருக்கும்படியாக கர்த்தருடைய ஆவியானவர் தன்னுடைய வல்லமையினால அபிஷேகத்தினாலே நம்மை நிரப்பும்படியாக இப்போது நாம் பாடுகிற பாடல்கள், வாசிக்கிற திருமறை பகுதிகள், துதி வேளை, நாம் கேட்க போகின்ற செய்தி வேளை எல்லாம் நமக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். இவ்வாராதனையின் துவக்கத்திற்காக நம்மத்தில் வந்திருக்கின்ற அருமையான திரு சாமுவேல் ஐயா அவர்கள் இவ்வாராதனைக்காக ஜெபிக்கும்படி அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஜெபம் செய்வோம். ஜெபம் செய்வோம். நேற்று மாறாதைகள் அன்பின் பகலக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட காலை நேற்றுக்கா உடான ஒரு சோத்ராண்டுவரே, சோத்ரையா, சோத்ரம் மகிமையின் தேவனே, சோத்ரம் மகத்துவம் உள்ளவரே, சோத்ரம் அதிசயமானவரே, சோத்ரம் ஆலோசனை கர்த்தரே, சோத்ரம் பிதாவே, சோத்ரையா, எங்கள் ஆபிரகாம் தேவனே, சோத்ரம் ஈசாக்கின் தேவனே, சோத்ரம் யாக்கோபின் தேவனே, சோத்ரம் எங்கள் முற்பாக்கள் தேவனாய் இருந்த தேவன் நீர் எங்களுக்கு தேவனாய் இருக்கிற இருவைக்காக உடான ஒரு சோத்ராண்டுவரே, சோத்ரையா, சோத்ரம் ஆசீர்வதிங்க தகப்பனே. அப்பா சோத்திரம், ஆராதனைக்காக ஜெயிக்கணும் தகப்பனே, ஆராதனை ஆசீர்வதித்து தாங்கப்பா. இது நேரிலையா பார்த்து கொண்டு இருக்க மக்களை ஒவ்வொரு ஆசீர்வதியும் தகப்பனே. ஒரு குடும்ப தேவையெல்லாம் தந்தைங்க வாஞ்செல்லாம் நிறைவேற்றும் தகப்பனே. அப்பா சோத்திரம், சோத்திரம், சோத்திரம். வரைய நாட்டிலே ஒரு யாவத்தை வேறே தொழிலை உழைத்து ஆசீர்வதியும் போக்கில் ஒருத்தரும் ஒவ்வொரு பாதுகாத்துக் கொள்ளுங்க தேவையெல்லாம் தகப்பனே. அப்பா சோத்திரம், இப்பொழுது பாடப்போட்ட பாடலுக்கு ஆசீர்வதிங்க, வாசிக்க போகிற வேறு வசனம் ஆசீர்வதிங்க, கொடுக்க போகிற செய்தி ஆசீர்வதிங்க, செய்தி கொடுக்கிற மகனை நிலையில வளர்த்து பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்டு அதன்படி நடக்க வேண்டும். கிருபை, ஞானத்தை, பலத்தை, சுகத்தை எங்களுக்கு கப்பனே. அப்பா சோத்திரம், சோத்திர ஆண்டவரே, சோத்திரையா, சோத்திரம், சோத்திர ஆண்டவரே, சோத்திரையா, சோத்திரம். உங்கள்கிட்ட நீ தந்தை கிருபைக்காக ஒரு சோத்திர ஆண்டவரே, சோத்திரம். ஒரு குணத்தை ஆசீர்வதிங்க சோதரையா காஞ்சிகள் கப்பனே. மகனே என்ன விபத்தோடு கொண்டு நிறைவேற்றி வருகிற கிருபைக்கா
கொடான ஒரு சோத்திரம் சபை நடத்த வேண்டும் ஆனத்தி பலத்த சுகத்தை தகப்பன சபை ஆசீர்வதின் தேவையான மஞ்சளா நிறைவேற்றும் தகப்பன் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதியும் ஒரு குடும்பத்தை ஆசீர்வதியும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க தகப்பனே ஆசோத்திரம் ஆராதனை ஆசீர்வதிங்க துவக்கம் முதல் முடிவரை முதல் பிரதாத்தால் வந்தது தோற்றம் நேரடியாக பார்த்து கொண்டிருக்க மக்களுக்காக ஜெயிக்கும் தகவல் நல்ல சுகத்தை பலத்தை காட்டிலே தகப்பனே இவைக்கு அந்த மகிமை இல்லாமல் கேட்டது மீட்பை ஏற்று மூலம் ஜெயிக்கும் நல்பிடா அப்பே இவ்வாராதனைக்கு ஆர்வமாகவும் கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படியாகவும் நம்முடைய பாடல் புத்தகத்தில் 351வது பாடல் திருப்பாதம் நம்பி வந்தேன் கிருபை நிறை இயேசுவே தமதன்பை கண்டடைந்தேன் தேவ சமூகத்தில் ஒரு சில சரணங்களை பாடி நாம் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம்.
வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட சங்கீதங்களின் புத்தகம் 85ஆம் சங்கீதத்தை நாம் முறையாக மாறி மாறி வாசிப்போம். சங்கீதங்களின் புத்தகம் 85வது சங்கீதம். கர்த்தாவே, உமது தேசத்தின் மேல் பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பினீர். உமது உக்கிரகத்தை எல்லாம் அடக்கிக் கொண்டு உமது கோபத்தின் எரிச்சலை விட்டு திரும்பினேன். என்றைக்கும் எங்கள் மேல் கோபமாய் இருப்பீரோ? தலைமுறை தலைமுறையாக உமது கோபத்தை நீடித்திருக்க பண்ணுவீரோ? கர்த்தாவே, உமது கிருபையை எங்களுக்கு காண்பித்து உமது ரட்சிப்பை எங்களுக்கு அருள் செய்யும். நம்முடைய தேசத்தில் மகிமை வாசமாய் இருக்கும்படி அவருடைய ரட்சிப்பு அவருக்கு பயந்தவர்களுக்கு சமீபமாய் இருக்கிறது. சத்தியம் பூமியிலிருந்து முளைக்கும், நீதி வானத்திலிருந்து தாழ பார்ப்போம். எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். நீதி அவருக்கு முன்பாக சென்று அவருடைய அடிச்சுவடுகளின் வழியிலே நம்மை நிறுத்துவோம். பிதாவுக்கோ குமாரனுக்கோ பரிசுத்த ஆவிக்கோ சதா காலங்களிலும் மகிமை உண்டாவதாக. நம்முடைய விசுவாசத்தை நாம் பயபக்தியோடு அறிக்கையிடுவோம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்ல பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதன் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரிடத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்தி பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிலிருந்து எழுந்தருளினார். பரமஇடத்துக்கு ஏறி சர்வவல்ல பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிறார். அவிடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயம் தீர்க்க வருவார். பரிசுத்த ஆவியானவரை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவ மன்னிப்பும் சரி விழுத்துதலும் நித்திய ஜீவனும் உண்டென்று விசுவாசிக்கிறேன். ஆமென். ஜெபம் செய்வோம். நாம் யாவரும் கண்களை மூடி முழங்காலில் நின்று இந்த காலை நேரத்தில் அவருடைய சமூகத்தில் கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். இந்த மாதத்தினுடைய இந்த 17ஆம் நாளில் காலை வேளையில் அவருடைய திரு சமூகத்திலே நாம் அமர்ந்து அவருக்கு மகிமை செலுத்தும்படியாக, அவரே மேலானவர், அவரே நம்மை ஆசீர்வதிக்கிறவர், அவரே நமக்கு போதுமானவராய் இது நாள் வரை இருந்திருக்கிறவர், நம் தேவைகள் எல்லாம் சந்தித்திருக்கிறவர், நம் குறைகள் எல்லாம் நிறைவாக்கி இருக்கிறவர், நம்மோடு அவன் இருக்கின்றவர், நம்மை வழி நடத்துகின்றவர். அவரை துதித்து ஸ்தோத்திரித்து நன்றி செலுத்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த ஆராதனையில ஆவியானவர் நம்மை விசேஷித்த மகிமையினால நிரப்பி நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். குறிப்பாக ஹல்லேலூயா நன்றி செலுத்துவோம். இந்த ஆராதனை வேளையிலும் கூட நம் திருச்சபை குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். ஆமென். ஒவ்வொரு குடும்பங்களின் தேவைகளை கர்த்தர் சந்திக்கும்படியாக நாம் ஜெபிப்போம். பலவீனத்தின் மத்தியில் இருக்கிறவர்களுக்காக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். கர்த்தர் ஒவ்வொருடைய பலவீனங்களை மாற்றி சுகத்தை பலத்தை தரும்படியாக ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். 10ஆம் வகுப்பு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காக ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். +1 ஒரு பாடத்தில் தேர்வு நடக்க இருக்கிறது. அந்த பாடத்தில் தேர்வு எழுத போகிற பிள்ளைகளுக்காகவும் நாம் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இன்னுமாக நீட் தேர்வுக்கு ஆயத்தமாய் கொண்டு வருகிற பிள்ளைகளுக்காக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம்.
உயர்கல்வி படிப்பதற்கு ஆயத்தமாகிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். கல்லூரிகளிலே இடம் கிடைத்து அவர்கள் மேற்படிப்புகளை தொடரபடியாய் கர்த்தர் எல்லா தடைகளை மாற்றும்படியாக பாரத்தோடு நாம் தேவ சமூகத்தை நோக்கி ஜெபிப்போம். இந்த நாளிலும் கூட நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபைக்காக சபையாக இணைந்து ஒருமனப்பட்டவர்களாக நாம் கர்த்தரை நோக்கி ஜெபிப்போம். நம்முடைய தந்தை பேராயருடைய சுகத்திற்காய் வெள்ளத்திற்காய் ஜெபிப்போம். பிரதம பேராயருக்காக ஜெபிப்போம். அவருடைய வழிநடத்துதலுக்காக நன்றி செலுத்தி ஜெபிப்போம். நம்முடைய சென்னை பேராயத்திற்காக ஜெபிப்போம். பேராய கமிஷனரிமார்களுக்காக ஜெபிப்போம். ஒவ்வொரு ஊழியர்களை முன்னெடுத்து நடத்தி செல்கிற பேராய கமிஷனரி அவர்களை நடத்தும்படியாய் கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். இந்த நாட்களில துரிதமாக நம்முடைய ஆமென் ஸ்தோத்திர வழிபாட்டு தலங்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்துவதற்கு ஏதுவாக ஆமென் நம்மை நாமே ஒரு விசையாக தாழ்த்தி ஒரு புதுப்பிக்கப்பட்ட மக்களாக மீண்டும் கடவுளுடைய சமூகத்திலே திரும்பி வந்து ஆண்டவருக்கு உண்மையான ஆமென் ஸ்தோத்திரம் சாட்சிகளாக நம்மை மாற்றும்படியாக கர்த்தரை நோக்கி இந்த காலை நேரத்தில் நாம் ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். நம் ஜெபத்தை கேட்க வல்லமை உள்ளவர். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி நம் தப்பிதங்கள் எல்லாம் அறிக்கையிட்டு இந்த காலை வேளையில ஆண்டவரே தயவா எங்கள் மீது மனம் இறங்கி எங்கள் மீது கண்ணோக்கமாயிரும் என்று சொல்லி நம் ஆண்டவரை நோக்கி ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான் என்று சொல்லி ஆமென் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறத நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். கர்த்தருக்கு நன்றி செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இப்பொழுதும் தொடர்ந்து இந்த பொதுவான ஜெபத்திற்காக நம்மத்திலே இருக்கிற அருமையான ராஜரத்னாய் அவர்கள் முன்பதாக வந்து ஜெபிக்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கின்ற நம்ம எல்லாரும் கண்களை மூடி ஒரு முறை கூட தேவ சமூகத்தை நோக்கி நாம் ஆண்டவருடைய பாதத்தை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடி இன்றைக்கு வீடுகள் தோறும் அமர்ந்து கொண்டிருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளும் ஒருமனப்பட்டவர்களாக கர்த்தருடைய சமூகத்திலே நம்மை தாழ்த்துவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. அவர் ஒருபோதும் கைவிடாதபடி நம்மை பாதுகாக்கிற தேவனாயிருக்கிறார். இந்த காலங்களிலே நாம் ஒப்பு கொடுத்து அப்பா எங்களை முற்றிலுமாய் கழுவி சுத்திகரிக்கும்படியாக உம் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் என்று சொல்லி எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயர் நீரே அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபலன் நீரே அல்லவோ, தனிமையான எனக்கு சகாயர் நீரே அல்லவோ. அவர் திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாயராக இருக்கிறபடினால் எக்காலம் நமக்கு துணை நிற்பவராக, தனிமையான நமக்கு அவர் சகாயராக இருக்கிறபடினாலே, ஆதரவற்ற நமக்கு அவர் பக்கபலமாய் இருக்கிறபடினாலே இந்த கொடிய வாதையிலிருந்து கர்த்தர் நம்மை காக்கும்படியாக எல்லோருள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஒரு சரணத்தை பாடி கர்த்தருடைய நாமத்துக்கு நேராக நாம் நடந்து போவோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு பவரும் நீரே அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு
இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சியான பரிசுத்தமான காலை ஓய்வு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஆண்டவரே நாங்கள் கூடி ஆராதிக்க முடியாத சூழ்நிலைகள் இருந்தாலும் நாங்கள் இன்றைக்கு வீடுகள் தோறும் அப்பா நாங்கள் இல்லங்களில் ஆண்டவரே நாங்கள் உம்மை நோக்கி பார்க்க இந்த தருணத்தை எங்களுக்கு தந்திரே. உனக்கு கோடி சோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த காலங்களில் அப்பா எங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றும் உன் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா அன்றைக்கு குர்நூலின் விண்ணப்பத்தை கேட்ட தேவன் ஆண்டவரே, இன்றைக்கு அப்பா எங்கள் மத்தியிலே ஆண்டவரே நீ இறங்கி வந்து எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு எங்களை விடுவிக்க முடியாது. இந்த காலங்களில் அப்பா உமக்கு சோத்திரம் 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 ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பாதுகாத்து ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் ஆண்டவரே பலனும் கிருபையும் சுகமும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும்படியாக அப்பாவின் கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் பலப்படுத்துவீராக. இந்த நல்ல காலங்களில் ஆண்டவரே சமூகத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு மக்களும் கர்த்தர் பாதுகாத்து ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் ஆண்டவரே இந்த ஊரடங்கு ஆரம்பித்த நாள் முதற்கொண்டு நாள் மட்டுமாக ஆண்டவரே எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் உணவு கொடுத்து உடை கொடுத்து சரீர சுக பலன் ஜீவனை கொடுத்தபடியினால் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இன்றைக்கு எத்தனையோ பேர் ஆண்டவரே உணவில்லாதபடி உடை இல்லாதபடி சுகமில்லாதபடி இன்றைக்கு அநேகர் மருத்துவமனையிலே படுத்து கொடுக்கிறார்கள் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் கர்த்தர் தொட்டு ஆண்டவரே நீ பரிபூர்ண சுகத்தினால் நிரப்பி நடத்தபடியாக இந்த கொடிய வைரஸை கர்த்தர் இந்த உலகத்தை விட்டு சுட்டெரிக்கபடியாக அப்பாவின் கரத்திலே நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. ஒவ்வொரு மக்களையும் ஆற்றி தேர்ச்சி அரவணைப்பீராக ஆண்டவரே. எங்கள் திருச்சபை ஆண்டவரே ஈசி திருச்சபை மக்கள் ஒவ்வொருவரையும் பேர் பேராக தனித்தனியாக குடும்பம் குடும்பமாக ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் பலப்படுத்தும்படியாய் அவர்களுக்கு சகாயம் செய்யும்படியாய் உதவி செய்யும்படியாய் பாதுகாப்பு கொடுக்கும்படியாய் புதிய பலனும் கிருபையும் கர்த்தர் கொடுக்கும்படியாய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளில் ஆண்டவரே அப்பா 10ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே வருகிற ஜூன் மாதத்திலிருந்து எழுத போகிற ஆண்டவரே அந்த எக்ஸாமை கர்த்தர் ஆசீர்வதித்து எல்லா பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானத்தை கர்த்தர் அருளும்படியாக எல்லா பிள்ளைகளும் நன்றாய் எழுதும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும்படியாய் ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. விடுபட்ட பாடங்களை எழுதுகிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் புதிய ஞானத்தினால் நிரப்பி நடத்துவீராக ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கல்லூரி படிக்கிற ஒவ்வொரு மக்களையும் ஒவ்வொரு வாலிபர்களையும் வாலிப சகோதரர்களையும் கர்த்தர் தொடுபடியாய் ஒவ்வொரு மாணவர்களையும் கர்த்தர் தொடுபடியாக தேவ ஆவியினாலே ஞானத்தினாலே நிரப்பும்படியாய் அப்பாவின் கரத்திலே நான் ஒப்புக்கொடுக்கிற தகப்பனே. இந்த நாளில் ஆண்டவரே நீட் தேர்வுக்காக ஆயத்தப்பட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே அவர்கள் விரும்புகிற வண்ணமாக ஆண்டவரே நன்றாய் எழுதி நல்ல மார்க்கை பெற்று வெற்றி பெற்று தேவ நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா இந்த காலவழியிலே நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் ஆண்டவரே. இந்த ஊரடங்கு நிமித்தமாக எப்படி நடந்தமோ என்று சொல்லி கலங்கிக் கொண்டிருக்கிற பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஆண்டவரே நல்ல தைரியத்தை கொடுத்தாண்டவரே இந்த நீட் தேர்வை எழுதும்படியாய் கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஒருபோது வெட்கமடையாதபடி காப்பீராக ஆண்டவரே. உம்மை நம்புகிற பிள்ளைகள் ஆண்டவரே அப்பா நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று சொன்னது போல அன்பு பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த நம்பிக்கை வீண் போகாதபடி ஆண்டவரே ஜெயத்தை கட்டளையிடபடியாய் ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே. இந்த காலவளையில் ஆண்டவரே எங்கள் பேராயருக்காக ஜெபிக்கிறோம் ஐயா. அப்படி தரிசனங்களுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிஷப் கமிஷனருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் ஆண்டவரே ஒவ்வொரு ஆண்டவரே போதக பிதாக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொருவருக்கும் நல்ல பலன் கிருபை சுகம் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவரை திடப்படுத்தும்படியா இந்த காலவளையில ஒப்பு கொடுக்கிறோம். குறிப்பாக எங்கள் பேராயருக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்கள் பேராயர் எஸ்ராயாவுக்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நல்ல சுகம் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுத்த ஆண்டவரே. இன்னும் ஆண்டவரே உடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியா உங்களுக்கு ஒரு ஆண்டவரே அப்பா ஒரு தளபதியா எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. நல்ல சுகம் ஆரோக்கியத்தை கர்த்தர் கொடுப்பீராக. ஈசிய ஸ்தாபனங்கள் எங்கெல்லாம் சபைகள் இருக்கிறதோ அங்கெல்லாம் தேவ பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்பட கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த நாளில் ஆண்டவரே இந்த கூடுகையிலே பங்கு பெற்றிருக்கிற பாடுகிற இசைக்கிற வாசிக்கிற ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நல்ல ஞானம் கிருபை ஆண்டவரே வேத அறிவை கொடுத்து நடத்துவீராக. எங்கள் அன்பு ஐயாவுக்காக அம்மாவுக்காக பிள்ளைக்காய் ஜெபிக்கிறோம். கர்த்தர் வேலையடைத்து பாதுகாத்துக் கொள்ளும். மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.
இணைந்து கர்த்தருடைய ஜெபத்தை ஏறெடுப்போம். பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருவதாக, உடைய சித்தம் பரமண்டலத்தில் செய்யப்படுகிறது போல பூமியிலும் செய்யப்படுவதாக. அன்றுள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு தாரும். விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமென்று ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்றென்னைக்கு முடியவைகளே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளை பரிசுத்த நாளுடைய இந்த காலை ஆராதனையில நம்முடைய தியானத்திற்காக குறிக்கப்பட்ட திருமறை பகுதியை நாம் வாசித்து சற்று நேரம் நாம் ஆண்டவரை துதி ஸ்தோத்திர பாடல்கள் மூலமாக கர்த்தருக்கு மகிமை செலுத்தி கர்த்தருடைய வார்த்தையை கேட்க போகிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி தீத்து 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 to 15 வசனம் வரை உள்ள வேத பகுதியை வாசிக்க கேட்போம். நம்மத்தில் போதகரம் அவர்கள் வேத பகுதியை நமக்காக வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கின்றேன். இந்த ஞாயிறு காலை ஆராதனைக்கு ஆதாரமாக வாசிக்க வேண்டிய வேத பாடம் அப்போஸ்தலனாகிய பவுல் தீத்துவுக்கு எழுதின நிருபம் 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் அவ்வதிகாரம் முடிய. தீத்து 3ஆம் அதிகாரம் வசனம் 1 முதல் 15 முடிய. துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் கீழ்ப்படிந்து அடங்கியிருக்கவும், சகலவிதமான நற்கிரியைகளையும் செய்ய ஆயத்தமாயிருக்கவும், ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஏனெனில் முற்காலத்திலே நாமும் புத்தியினரும் கீழ்ப்படியாதவர்களும் வழி தப்பி நடக்கிறவர்களும் பலவித இச்சைகளுக்கும் இன்பங்களுக்கும் அடிமைப்பட்டவர்களும் துர்குணத்தோடும் பொறாமையோடும் ஜீவனம் பண்ணுகிறவர்களும் பகைக்கப்படத்தக்கவர்களும் ஒருவரை ஒருவர் பகைக்கிறவர்களுமாய் இருந்தோம். நம்முடைய இரட்சகராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேலுள்ள அன்பும் பிரசன்னமான போது நாம் செய்த நீதியின் கிரியை நிமித்தம் அவர் நம்மை ரட்சியாமல் தமது இரக்கத்தின்படியே மறுஜென்மம் முழுக்கினாலும் பரிசுத்த ஆவியினுடைய புதிதாக்கலினாலும் நம்மை ரட்சித்தார். தமது கிருபையினாலே நாம் நீதிமான்களாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரத்தக்கதாக அவர் நமது இரட்சகராகி இயேசு கிறிஸ்து மூலமாய் அந்த பரிசுத்த ஆவியை நம்மேல் சம்பூரணமாய் பொழிந்தறினார். இந்த வார்த்தை உண்மை உள்ளது. தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரியைகளை செய்ய ஜாக்கிரதையாய் இருக்கும்படி நீ அவைகளை குறித்து திட்டமாய் போதிக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். புத்தியீனமான தர்க்கங்களையும் வம்ச வரலாறுகளையும் சண்டைகளையும் நியாய பிரமாணத்தை குறித்து உண்டாக்குற வாக்குவாதங்களை விட்டு விலகு. அவைகள் அப்ரோஜனமும் வீணுமாயிருக்கும். வேத புரட்டனாய் இருக்கிற ஒருவனுக்கும் நீ 2 தரம் புத்தி சொன்ன பின்பு அவனை விட்டு விலகு. அப்படிப்பட்டவன் நிலை தவறி தன்னில் தானே ஆக்கனை தீர்ப்புடையவனாய் பாவம் செய்கிறவன் என்று அறிந்திருக்கிறாயே. நான் அர்த்தமாவையும் தீகிக்குவையும் உன்னிடத்தில் அனுப்பும்போது நீ நிக்கோபோலிக்கு என்னிடத்தில் வர ஜாக்கிரதைப்படு. மாறி காலத்திலே அங்கு தங்கும்படி தீர்மானித்திருக்கிறேன். நியாய சாஸ்திரியாக சேனாவுக்கும் அப்பல்லோவுக்கும் ஒரு குறையும் இல்லாதபடிக்கு அவர்களை ஜாக்கிரதையாய் விசாரித்து வழிவிட்டு அனுப்பு. நம்முடையவர்களும் கனியாற்றவர்களுமாய் இராதபடி குறைவுகளை நீக்கிறதற்கு ஏதுவாக நற்கிரியைகளை செய்ய பழகட்டும். என்னோடு இருக்கிற யாவரும் உனக்கு வாழ்த்துதல் சொல்லுகிறார்கள். விசுவாசத்திலே நம்மை சிநேகிக்கிறவர்களுக்கு வாழ்த்துதல் சொல்லு. கிருபையானது உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமீன். கர்த்ததாமே திருவசனம் நமக்கு என்று ஆசீர்வதிப்பதாக. ஆமீன். வாசித்த திருமறை பகுதிக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நாளில் மனமகிழ்ச்சியான இந்த காலை வேளையில் நாம் சற்று நேரம் ஆண்டவரை துதி ஸ்தோத்திர பாடல்கள் மூலமாக நம் ஆண்டவரை ஆராதனை செய்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்கப் போகின்றோம். யாவரும் கண்களை மூடி மனமகிழ்ச்சியோடு அவர் சமூகத்தில் வந்திருக்கிற நம் ஒவ்வொருவரும் அவர் பாதத்தில் துதியோடு பிரவேசிக்கும்படியாக ஆண்டவர் நமக்கு கிருபை தந்திருக்கின்றார். மனதார வாய்களை திறந்து நாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லாம் நன்றி செலுத்துவோம். இம்மட்டும் நம்மை பாதுகாத்ததற்காக, இம்மட்டும் நம்மோடு கூட அவர் இருந்ததற்காக, நம்ம எல்லாவித பொல்லாப்புகளுக்கும் வாதைகளுக்கும் விக்கிடங்களுக்கும் வன்கண் பொறாமைகளுக்கும் விலக்கி நம்மை நடத்தி வந்ததற்காக, நம் தேவைகள் எல்லாவற்றையும் சந்தித்ததற்காக, நம் குடும்பத்தார் யாவர் மீதும்
கர்த்தர் தயவுள்ளவராக இருந்ததற்காக மனதார உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறார் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. கர்த்தரை நான் என் காலத்திலும் ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். கர்த்தரை துதிக்க 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 ஆசீர்வாதங்கள் பெருகும், நன்மை உண்டாகும். நம்முடைய ஜீவியத்தில் நாம் நன்கு ஆமென் ஸ்தோத்திரம் துதிக்கிற காரியத்தில் பழக்கப்பட்டவர்கள். நம்மை நாமே நம்முடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆண்டவருக்கு முழுவதும் படைத்து ஒப்படைத்து நம்முடைய பாவ குற்றங்களை எல்லாம் அறிக்கையிட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் அவரை மகிமைப்படுத்தும்படி நம்ம ஒப்பு கொடுத்தவர்கள். இந்த காலை நேரத்திலும் கூட அவருடைய பாதத்தில் நம்மை ஒப்பு கொடுத்து ஸ்தோத்திரம் நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரை எல்லா நாட்களும் செய்துள்ள நன்மைகளை நினைத்து நன்றியோடு கூட பாட போகிறோம். நன்றியோடு கூட நாம் பாட போகிறோம். ஒரு அன்னையை போல அவர் நம்மை அரவணைத்து ஆற்றி வந்தார். அவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? எவ்வளவு போதுமானவராக இருந்தார். இன்னைக்கு எத்தனை பேர் பலவீனத்தின் மத்தியில் இந்த கொரோனா தொற்று பரவி இருக்கிறது நிமித்தம் இந்த கொரோனா தொற்று பிடித்து மருத்துவமனைகளில் இருக்கிறார்கள். சிலர் பல பலவீனங்கள், வேறு விதமான பலவீனங்கள் அவர்கள் சரீரத்தில் காணப்படுகிற சூழ்நிலையில பல மருத்துவமனைகளில் அவர்களை அட்மிட் செய்வதற்கு கொண்டு போனால் இடமில்லை என்று சொல்லிவிடுகிற ஒரு சூழ்நிலையில இருந்து கொண்டிருக்கிறோம். பல தனியார் மருத்துவமனைகள் இப்படிப்பட்ட பலவீனமாக இருக்கிறவர்களை சேர்த்து கொண்டால் எங்க இந்த கொரோனா தொற்று பரவி விடுமோ என்று சொல்லி அச்சத்தில் இருக்கிறார்கள். ஆண்டவர் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலிருந்து நம்மை பாதுகாத்து இருக்கிறாரு. நன்றி செலுத்துவோமா? வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணி சில சரணங்களை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மனதார துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். கரங்களை தட்டி துதிகளில் வசிப்பவரே, நாம் நாட்களும் செய்தேன் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடுபவரே. ஹல்லேலூயா, நன்றியுடன் பாடுபவரே. துதி துதி என் மனமே, துதிகளுக்குள் வசிப்பவரே, எல்லா நாட்களும் செய்தேன் நன்மைகளை நன்றியுடன் பாடுபவரே. ஹல்லேலூயா, நன்றியுடன் பாடுபவரே. துதி துதி என் மனமே. அன்னையை போல அவர் நம்மை அரவணைத்து ஆற்றி வந்தார். அவர் அன்புள்ள பார்வதில் நான் இன்பமாக விலை பாருவேன். Amen.
வசிப்பவரே எல்லா நாட்களும் செய்திடும் நன்மைகளை நினைத்து நன்றியுடன் பாடு மனமே. அல்லேலூயா நன்றியுடன் பாடு மனமே. துதி துதி என் மனமே. சகாய பர்வதமே வல்ல கோட்டையும் மகனுமாமே ஏதும் பயம் ஒன்றும் வேண்டாம் என்றார். சேதமின்றி காக்க வந்தார். நம்முடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சேதமும் வராதபடி காக்க வல்லமை உள்ள மகிமை பொருந்தி ஆண்டவரை இந்த காலை நேரத்தில் சில நிமிடங்கள் மனதார ஸ்தோத்திரம் பண்ணி நன்றி செலுத்தி அவருடைய பிரசனத்தை உணர்வோம். பேசலாம். சேர்ந்து பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சேர்ந்து தேவ சமூகத்தில் அவர் சமூகத்தில் ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய விண்மீனாய் அவர் ஜெபம் பெறுவோம். ஆண்டவர் வாக்கு பலிக்கும். அவர் சமூகத்தில் நாம் பாடி துதிக்கிற பொழுது மனமகிழ்ச்சியோடு கூட அவரை ஆராதிக்கிற பொழுது கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கை நிறைவேற்றுவார். அவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். அவர் சொன்னதை செய்யாமல் விடுகிறவர் அல்ல. இந்த ஆண்டிலே நம்மை பாதுகாப்பேன், நான் உங்களுக்கு நன்மை செய்வேன் என்று சொல்லி சொன்ன ஆண்டவர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் உங்களை மகிமைப்படுத்துவேன் என்று சொல்வானால் அதை நமக்காய் செய்வார். அவரை பாடி துதிப்போம். எல்லாம் சேர்ந்து தேவ சமூகத்தில் மனமகிழ்ச்சியோடு ஆராதனை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஆனந்த துதி ஒலி கேட்கும். ஆடல் பாடல் சத்தமும் துணிக்கும். ஆகாய
இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். அப்படி நாமத்தை பாடி துதித்து ஆராதிப்போம். துதி ஒளி கேட்கும், நம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஆவியானவர் நம் மத்தியிலே அசைவாடி கொண்டிருக்கிறார். அப்படி சமூகத்தில் மனதார மகிழ்ச்சியோடு ஆனந்த சத்தத்தோடு துதியின் சத்தத்தோடு அவருடைய சமூகத்தில் பிரவேசித்து ஆராதித்து கொண்டிருக்கிற நம் ஒவ்வொரு மக்கள் மீதும் ஒவ்வொரு பிள்ளைகளாகிய நம் மீதும் அவருடைய மாறாத பிரசன்னம் இறங்கி கொண்டிருக்கிறதற்காக நாம் நன்றி செலுத்துவோம். வாய்களை திறந்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்பா, உங்களுடைய கிருபை எங்களுக்கு போதும் ஆண்டவரே, உங்க அன்பு எங்களுக்கு போதும் அப்பா. எங்களை காண்கிறவர், எங்களை காக்கிறவர், எங்களை கரம் பிடித்து நடத்துகிறவர் ஆண்டவரே. நாங்கள் போகும்போதும் வரும்போதும் ஆண்டவரே நீர் எங்களை பாதுகாக்கிறீரே. எங்கள் பாதையெல்லாம் உம்முடைய கையில் ஏந்தி எங்களை தூக்கி சுமந்து செல்கிறீரே. உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. உங்க கிருபை போதும் இயேசுப்பா. எனக்கு இந்த பாடல ஒரு சில சரணத்தை பாடி நன்றி செலுத்தி ஆமென் தேவ சமூகத்துல களி கூர்ந்து கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். அவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். நம் தேவைகளை சந்திக்கிறதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். நம் பலவீனங்களை மாற்றுவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நம்மை போஷித்து சமாதானத்தின் பாதையிலே நம்மை நடத்துவதற்கு அவர் நமக்கு போதுமானவராக இருக்கிறார். அவரை துதித்து ஸ்தோத்திரம் பண்ணுவோம். போகும்போது வரும்போது பாதுகாத்தீரே.
பாதையெல்லாம் கையிலே தூக்கி சுமந்தீரே. பகலினிலும் இரவினிலும் தூங்காமல் கண் விழித்து பாதுகாத்தீரே, உனக்கு நன்றி ஐயா என்று சொல்லி பாடுவோம். போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்தீரே, பாதையெல்லாம் கையிலே தூக்கி சுமந்தீரே. போகும்போதும் வரும்போதும் பாதுகாத்தீரே, பாதையெல்லாம் கையிலே தூக்கி சுமந்தீரே. பகலினிலோ இரவினிலோ, பகலினிலோ இரவினிலோ தீபமாய் வந்து ஆண்டவரே என் இருளை நீக்கினீரே, கலங்காதே என்று சொல்லி தேற்றி நடத்தினீரே. என் கண்ணீரெல்லாம் நீ துடைத்து விட்டீரப்பா, என் கவலைகள் எல்லாம் நீ மாற்றி விட்டீர். உண்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உடைய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம் என்று சொல்லி பாடி துதித்து நம்மை ஆயத்தப்படுத்திக் கொள்வோம். நடத்தி வந்தீரே, பாதுகாத்தீரே, நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. இயேசுவே ஆராதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம். நன்றி 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 தகப்பனே. கரங்களை தட்டி ஒரு மனதோடு கூட ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி நம்மை நாமே அவர் கரத்தில் ஒப்பு கொடுப்போம். நம்ம எந்த சூழ்நிலைக்கும், எந்த பொல்லாப்புக்கும், எந்த விக்கினங்களுக்கும் நம்மை விட்டு கொடுக்காதவர், நம்மை பாதுகாத்து நடத்துகின்றவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர் ஒருவர் உண்டானால் அது நம்முடைய ஆண்டவர் மட்டுமே. மனதார நன்றி செலுத்தி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே, இப்போதும் உடைய சமூகத்தில் உடைய வார்த்தைக்காக நாங்கள் வந்திருக்கிறோம். எங்களோடு கூட பேசும். என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர். ஒரு ஸ்தலத்தை பாடி ஜெபித்து நம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகின்றோம். மனதார ஆமென். தேவ சமூகத்திலே இந்த காலை நேரத்தில் இந்த முகநூல் நேரலை வழியாக ஆராதிக்கிற கர்த்தருடைய பிள்ளை, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, இந்த ஆன்லைன் சர்வீஸ்ல நாம் ஆராதித்துக் கொண்டிருக்கிறோம். இன்னும் எத்தனை நாட்களுக்கு தொடரும் என்று சொல்லி தெரியல. எத்தனை நாட்களுக்கு கர்த்தர் இதை அனுமதிக்கிறார் என்று சொல்லி நமக்கு தெரியாது. நம்முடைய செல்போனு, நம்முடைய இன்டர்நெட்
பல காரியத்திற்கு, பல சூழ்நிலையில, பல நிலைக்கு நம்ம பயன்படுத்துகிறோம். நம் தேவைக்கு இந்த நாட்களில் ஒவ்வொருவரும் ஆண்டவரை மனதார ஆராதிப்பதற்கு இப்படிப்பட்ட வழிகளை ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறார். இதை பயன்படுத்திக் கொள்ளும். முதன்மையா நம்முடைய செல்போன், இந்த இன்டர்நெட் எல்லாமே ஆண்டவரை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆமென் ஸ்தோத்திரம் இணைந்து நாம் ஆராதித்து நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்னை விட்டு கொடுக்காதவர். என்னை பாதுகாப்பவர், நேசத்திலே கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், நேசத்திலே என்னை தூக்கி நடத்தினே, நான் வழிவாரும் போது என் பாதை காட்டினே, என்னை முடியாத போது என்னை தூக்கி நடத்தினே, கொடுக்காதவர், நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசத்திலே என்னை விட்டு கொடுக்காதவர், என்னை நடத்துகின்றவர், என்னை பாதுகாப்பவர், என் நேசத்திலே. நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம்ப்பா. உம்முடைய வார்த்தைக்காக நாங்கள் காத்து நிற்கின்றோம். இப்போதும் நீர் எங்கள் மத்தியிலே ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை அனுப்பி நீர் எங்களோடு கூட பேசும். இது எங்களுக்கு புரோஜனம் உள்ளதாய் மாற்றிட்டார். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்தில் உங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டும் ஒரு முறை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நமக்கு இதுவரை அவர் போதுமானவராக, அவர் நல்லவராக, அவர் நமக்கு நன்மை செய்கிறவராக இருந்திருக்கிறதற்காக நாம் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். இந்த நேரலை வழியாக பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். நம்முடைய ஈசிஐ தூய திருத்துவ தேவாலயம் இந்த மதுரவாயல் திருச்சபையில் கர்த்தருடைய திருப்பணியை செய்வதற்கு இத்திருச்சபையின் ஊழியராக, ஆயராக கடந்த 2019 வருடம் மே மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை, கடந்த மே மாதம் 3வது ஞாயிற்றுக்கிழமை 19ஆம் தேதி, இப்போது நாம் 17ஆம் தேதியிலே நிற்கின்றோம். இந்த 3வது வாரத்தில் இத்திருச்சபையின் ஆயராக பொறுப்பேற்று ஒரு வருடம் கடந்து வந்திருக்கிறது. இந்த ஒரு வருடம் வரையும் ஆண்டவர் நம் திருச்சபை ஊழியத்தில் நம்ம எல்லாருக்கும், அடியனுக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் போதுமானவராக இருந்து நடத்தி வந்திருக்கிறார். இந்த ஒரு வருடத்தில் நம் திருச்சபையினுடைய 50வது வருட ஆண்டு விழாவை அனுசரிக்கவும், நம் திருச்சபையினுடைய ஒரு கிளை சபையை கட்டி எழுப்பவும் ஆண்டவர் இந்த ஒரு வருடத்தில் கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். இதற்கு காரணம் திருச்சபை விசுவாசிகளாகிய உங்கள் எல்லாருடைய ஊக்கமான ஜெபமும் அன்பும் இத்திருச்சபையின் மீது நீங்கள் காண்பிக்கிற அக்கறையும் வெளிப்படுகிறது. அடியினோடு திருச்சபையின் மூப்பர்கள், முன்னாள் மூப்பர்கள், மூத்த விசுவாசிகள், ஒவ்வொரு சபையின் சகோதர சகோதரிகள், திருச்சபையின் டீக்கன்மார்கள், ஒவ்வொரு ஐக்கியத்தினுடைய பொறுப்பாளர்கள், கோயில்குட்டிமார்கள், இப்படி எல்லாரும் இத்திருச்சபை ஊழியத்திலே அவரவர்கள் தங்கள் தங்கள் பங்களிப்பை செலுத்தி கர்த்தருக்கு மகிமையாக திருச்சபை வளர்ச்சியின் பாதையிலே நடத்துவதற்கு
ஊழியக்காரோடு கூட நீங்கள் இணைந்து கடந்த வருடத்தில் செயல்பட்டதை நான் எண்ணி பார்த்து ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகின்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த 2வது வருடத்திலும் கூட ஆண்டவர் நமக்கு முன்பாக நிறைவேற்றும்படி வைத்திருக்கிற ஊழிய திட்டங்களை நம்முடைய இந்திய சுவிசேஷ திருச்சபை பேராயர்களோடு இணைந்து தொடர்ந்து செயல்பட ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கிட்டத்தட்ட இந்த நாளிலே 3ஆம் முறையாக நம்முடைய அரசாங்கங்கள் கொடுத்த அந்த ஊரடங்கை நாம் நிறைவு செய்ய இருக்கின்றோம். ஒரு 9 வாரங்கள் திருச்சபையிலே வந்து கர்த்தருடைய சமூகத்திலே நாம் நம்முடைய கர்த்தரை ஆராதிக்க கூடாதபடி ஒரு சூழ்நிலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களிலே அடுத்த கட்ட ஊரடங்கு எப்படி இருக்கும்னு சொல்லி அறிவிக்க போகிறதாக நாம செய்திகளை உற்று நோக்கி கொண்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் இந்த காலை வேளையில தேவ சமூகத்திலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 9 வாரங்களிலே நாம் கடந்து வந்த சூழ்நிலைகள் உண்மையாகவே ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலை. இதுவரை யாரும் இத்தனை காலங்கள் இத்தனை நாட்கள் வீடுகளிலே முடங்கி இருந்ததே கிடையாது. குடும்பங்களோடு அவரவர்கள் தங்கள் வீடுகளிலே முடங்கி இருந்தார்கள். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு சூழ்நிலையிலே தங்கள் நேரங்களை ஸ்பெண்ட் பண்ணாங்க. குடும்பங்களோடு, நண்பர்களோடு, இன்னும் குடும்பத்தின் நபர்களோடு அதிகமாக அன்பாக பழகுவதற்கு, நல்ல அதிக நேரம் எடுத்து வேதங்களை வாசிக்கிறதற்கு, ஜெபம் பண்ணுகிறதற்கு, ஆவிக்குரிய நல்ல பழக்க வழக்கங்களிலே நாம் பழகிக் கொள்வதற்கு இந்த கொரோனா தொற்று காலம் நமக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருந்திருக்கிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த 4வது கட்ட ஊரடங்கு வித்தியாசமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி நம்முடைய தேசத்தினுடைய பாரத பிரதமர் சொல்லியிருக்கிறாங்க. இந்திய மருத்துவத்துறையில் இருக்கிறவர்கள் இந்த கொரோனா தொற்று இன்னும் சில வருடங்கள் அது நம்மை விட்டு போகாது, அதனால இந்த கொரோனாவோடு கூட வாழ பழகி கொள்ளுங்கள் அப்படின்ற உத்தரவெல்லாம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. நம்ம நல்ல குணநலங்கள் உடையவர்கள், நல்ல பழக்க வழக்கங்கள் உள்ளவர்கள், பிறர் மீது அன்பு செலுத்தக்கூடிய பழக்க வழக்கம் உடையவர்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நல்ல பழக்க வழக்கம் உடையவர்கள். ஆனால் வித்தியாசமா ஒரு தொற்று நோயோடு கூட நீங்க இருக்க பழகி கொள்ளுங்க அப்படின்றது நமக்கு ஒரு வித்தியாசமான ஒரு சூழ்நிலையை கொடுக்கிறது. வியாதியோடு வாழ்வதல்ல, வியாதியிலிருந்து நம்மை விடுவித்துக் கொள்வதற்கு ஏதுவாக நம்மை நாமே சுத்தம் படுத்திக் கொள்ளவும், நம்மை நாமே நம் கைகளையும் நம்முடைய சரீர அவயங்களையும் எப்போதும் தொற்று பரவக்கூடாதபடிக்கு, இன்ஃபெக்ஷன் வரக்கூடாதபடி அதை நாம் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளும்படி நமக்கு அறிவுரை சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கிறிஸ்துவ ஜீவியத்தில் பல சூழ்நிலைகளை கடந்து வந்திருக்கிறோம். இந்த சூழ்நிலை நமக்கு வித்தியாசமானது தான். ஆனால் இன்றைக்கு நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள போகிற இந்த செய்தியில நம்முடைய பாரத பிரதமர் அவர்கள் சொன்னது போல, இந்த ஒரு புதிய சூழ்நிலையோடு, ஒரு புதிய காலகட்டத்தோடு, வித்தியாசமான இந்த 4ஆம் கட்ட ஊரடங்கோடு நீங்கள் வாழ பழகிக் கொள்ளுங்கள்.
இந்த பழகி கொள்ளுங்க அப்படின்ற பதத்தை வைத்து நான் சில குறிப்புகளை நான் பகிர்ந்து கொண்டு இந்த ஆராதனையிலே கடைசியாக ஜெபித்து நிறைவு செய்ய போகின்றோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, சில கர்த்தருடைய பிள்ளைகள் பழைய நண்பர்களோடு கூட தங்கள் உறவுகளை புதுப்பித்து கொண்டு இந்த நாட்களிலே செல்போன்ல, வாட்ஸ்அப்ல பழகிக் கொள்கிறதை நம்ம பார்க்கிறோம். அது மட்டுமல்ல, அநேக தங்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய சில பண்புகளை இந்த கொரோனா தொற்று காலத்துல அவர்கள் கடைபிடித்ததை நம்ம பார்க்க முடிந்தது. சில கர்த்தருடைய பிள்ளைகளை கேட்கிற பொழுது ஒவ்வொரு நாளின் மாலை வேளை ஆனால் அவர்கள் குடும்பங்களோடு கூட பிரியமானவர்களே தேவ சமூகத்தில் அமர்ந்து ஆண்டவரை ஆராதிக்கிறதிலும் ஜெபிக்கிறதிலும் நேரத்தை செலவிடும்படி அவர்கள் பழகி கொண்டிருக்கிறார்கள். சில கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த 9-10 வாரத்துல இந்த முழு வேதாகமத்தையும் படித்து முடிக்கும்படி பழகி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு வேதாகம குறிப்புகளாக எடுத்து 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 படித்து அவர்கள் நல்ல ஒரு அனுபவத்தை கடந்து வந்திருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாளின் காலை வேளையில எப்படிப்பட்ட பழக்க வழக்கங்கள் இன்னும் நம்மை ஆண்டவரிடத்துல கிட்டி சேர்க்க உதவுகிறது என்பதை தான் நான் 3 குறிப்பாக உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வாஞ்சிக்கிறேன். முதல் குறிப்பாக நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். உபாகமத்தின் புத்தகம் 14வது அதிகாரம் 22வது வசனத்தை திருப்பி நாம் வாசிக்கலாம். நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்க பழகும்படிக்கு வருஷந்தோறும் பிரியமானவர்களே, நான் இந்த வேத வசனத்திலே முக்கியமாக எப்போதும் உன் தேவனாகிய கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி பழகு. முதலாவது என்ன பழக்க வழக்கங்கள் இந்த புதிய காலகட்டங்களை கடந்து வந்திருக்கிற நமக்கு தேவை என்றால், நீ உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கும்படி பழகு. எல்லா சூழ்நிலையிலும் பயந்திருக்கும்படி பழகு. எப்படி பழகணுமா? கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி. கிறிஸ்துவ ஜீவியத்தில் கடவுளை குறித்த தெய்வ பயம்தான் நம்முடைய வாழ்க்கையில மிக மிக முக்கியமானது. அவருக்கு பயப்படுகிறதுனால தான் நம்ம பல ஆசீர்வாதங்களை, பல நன்மைகளை நம்ம பெற்று கொண்டிருக்கிறோம். அவருக்கு பயந்து ஜீவிக்கிறதுனால தான் நம்முடைய வாழ்க்கை சிறந்திருக்கிறது. அவருக்கு முன்பாக நம்மை நாமே தாழ்த்தி நடுக்கம் கொள்கிறதுனால தான் நாம் மேன்மையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். வேதம் சொல்லுகிறது, யோபு புத்தகம் 28ஆம் அதிகாரம் 28வது வசனத்துல, ஆண்டவருக்கு பயப்படுவதே ஞானம். இன்றைக்கு சில வகுப்புகளுக்கு தேர்வுகள் இல்லாம அவர்கள் தேர்ச்சி பெற்றாலும் 10ஆம் வகுப்புக்கு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து தேர்வுகள் நடக்க இருக்கிறது. எல்லாம் ரிலாக்ஸா இருந்தாங்க. கொரோனா காலம் இன்னும் நீடிச்சுட்டே போனா எக்ஸாம் அப்படியே தள்ளி போயிடும், இல்லை கேன்சல் பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ எல்லாருக்கும் ஒரு பயம் வந்துருச்சு. திரும்ப அவங்க படித்ததெல்லாம் ரிப்பீட் பண்ணி, ரீகால் பண்ணி, திரும்ப மெமரி பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். படித்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுக்கு எது ஆசீர்வாதம், எது நன்மையை கொடுக்கும்? கர்த்தருக்கு பயப்படுவது. வேதாகமத்தில் பார்க்கிற பொழுது எபிரேயர் 11:17 வாசிக்கிறோம். நோவா கர்த்தருக்கு பயந்து இருக்கும்படி பழகி இருந்தான். அதனாலதான்
ஆண்டவர் நீ ஒரு பேழையை உண்டு பண்ணு அப்படின்னு சொன்ன மாத்திரத்துல ஆண்டுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பேழையை உண்டு பண்ணினான். வேற எதுவும் மறு உத்தரவு கேட்கல. ஏன் செய்யணும், எதுக்காக என்றெல்லாம் கேள்வி கேட்கல. ஆண்டவருக்கு பயந்திருந்தா அவர் சொல்லுகிறது நாம கேட்கும்படி நம்முடைய செவிகள், நம்முடைய சிந்தனைகள் உட்படும். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி பழகு. இந்த கொரோனா தொற்று காலத்தில் இந்த 4ஆம் கட்ட ஊரடங்கு நம்ம கடந்து வர போகிறோம். இது வித்தியாசமான ஒரு சூழ்நிலையா இருக்க போகிறது. எது எப்படி இருக்கிறதோ நமக்கு என்ன வித்தியாசமா இருக்கணும். இந்த தொற்று காலத்துல கூட நிறைய பேர் முழுக்க முழுக்க செல்போன்லயே டைம் பாஸ் பண்ணிட்டாங்க. நிறைய பேர் விதவிதமாக நல்ல காலை, மதியம், இரவு என்று சொல்லி வித்தியாசமான உணவுகளை சாப்பிட்டு பழகிட்டோம். அப்புறம் ரொம்ப ரெஸ்ட் எடுத்து பழகிட்டோம். இப்போ வேலைக்கு போக சொன்னா கூட போக முடியாது பொழுது, அவ்வளோ சோம்பேறிகளாக மாறி போயிருக்கிறோம். நம்ம பழக்க வழக்கங்கள் எல்லாமே வித்தியாசமாய் மாறி போயிருக்கிறது. சில இந்த தொற்று காலத்தில் மது விற்பனை இல்லாததுனால மனம் மாறி குடிப்பழக்கத்திலிருந்து மாறிட்டாங்க. அவங்க காலம் தொட்டு இருந்து அவங்க பழக்கத்தை விட்டுட்டாங்க. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வேதாகமத்தில் இன்னும் சிலரை குறித்து நாம் வாசிக்க கூடுமானால் ஆதியாகமம் 31ஆம் அதிகாரம் 42வது வசனத்துல யாக்கோபு தன் மாமனாரான லாபானோடு கூட பேசுகிற பொழுது, என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவருமான என் தேவன் என்னோடு இருக்கிறார். ஈசாக்கின் பயபக்திக்குரியவருமான தேவன். இங்க ஈசாக்கை பற்றி யாக்கோபு சொல்றாரு. ஈசாக்கினுடைய பயபக்தியை குறித்து சொல்றார். அவர் எப்படி ஆண்டவருக்கு பயப்படுகிற மனுஷனாக இருந்தார், தன் வாழ்க்கையில அவர் ஆண்டவருக்கு பயந்த ஒரு மனுஷனாக இருந்தார் என்பதற்கு பயபக்திக்குரிய கடவுள், ஈசாக்கின் பயபக்திக்குரிய கடவுள் என்று சொல்லி யாக்கோபு வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். ஈசாக்கினுடைய பயபக்தி என்ன? வேதத்தை புரட்டி வாசித்து பார்த்தால் ஒரு குறிப்பு இருக்கிறது. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 63ஆம் வசனம். ஈசாக்குக்கு எலியேசர் மூலமாக பெண் பார்த்து அது எலியேசர் அந்த பெண்ணை கையோடு கூட கூட்டிட்டு வரார். சாயங்கால வேளையில இவருடைய அன்றாட பழக்க வழக்கம் என்னவா இருந்ததா, கடவுளிடத்துல தியானம் பண்ண. தியானம் என்கிற வார்த்தை மெடிடேஷன், நீண்ட நேரம் தேவ சமூகத்துல அமர்ந்திருக்கிற அனுபவம், விண்ணப்பிக்கிற அனுபவம் ஈசாக்கினிடத்துல இருந்தது. இந்த பழக்கம் ஆண்டவரிடத்துல பயபக்தியை ஏற்படுத்தியது. இதனுடைய விளைவாக என்ன நடந்தது ஈசாக்கினுடைய வாழ்க்கையில? வேதத்துல எடுத்து வாசிக்கிற பொழுது ஆதியாகமம் 26ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல, ஈசாக்கு கர்த்தருக்கு பயந்திருந்ததினால் அந்த தேசத்திலே அவன் விதை விதைத்தான். கர்த்தர் ஈசாக்கை ஆசீர்வதித்தபடியினாலே அந்த தேசத்திலே அந்த காலத்திலே 100 மடங்கு பலன் அடைந்தான். அல்லேலூயா. முதலாவது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நீ கர்த்தருக்கு எப்பொழுதும் பயந்திருக்கும்படி பழகு. தேவ சமூகத்தை ஒரு நாளும் அசத்த பண்ண வேண்டாம். இதுவரை இந்த கொரோனா தொற்றுக்கு முன்பு நம்முடைய கிறிஸ்துவ ஜீவியத்தில் எப்படி இருந்தோமோ நமக்கு அதெல்லாம் போகட்டும். உண்மையாகவே நம்ம கர்த்தருக்கு பயந்திருக்கும்படி நான் பழகி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்த்தருடைய பிள்ளைகள் இன்னும் சில நாட்களிலே இந்த ஊரடங்கெல்லாம் தளர்த்தப்பட்டு ஆலயங்களிலே வழிபாடுகள் நடத்தப்படலாம் என்ற உத்தரவு வரப்போகிறது. அதற்காக நாம் ஜெபத்தோடு காத்து கொண்டிருக்கிறோம். அப்படி வருகிற பொழுது, இந்த தேவனுடைய ஆலயத்திலே நாம் வந்து சேருகிற பொழுது, நீங்கள் உண்மையாகவே கர்த்தருக்கு
பயந்த சுபாவம் உடையவர்களாக, பயப்படுகிற அனுபவம் உடையவர்களாக இருப்பீர்களானால் நேரத்துக்கு வாங்க. ஆலயத்திற்கு வருகிற பொழுது நான் கர்த்தருக்கு பயந்த மனுஷன், கர்த்தருக்கு பயப்படுகிறதுல நான் பழகின மனுஷன், அதனால ஆராதனை நேரத்தை நான் சரியாய் கடைபிடிப்பேன். இரண்டாவது, இந்த வேதத்தை நான் சுமந்து வருவேன். வெறும் கையா நான் ஆலயத்திற்கு வரமாட்டேன். செல்போன்ல பைபிள் இருக்குது, அதை வச்சு நான் படிச்சிருவேன் அப்படின்னு சொல்லி எண்ணாம இந்த வேதத்தை நான் சுமந்து வருவேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆலயத்திற்கு வந்து தேவ சமூகத்தில் அமர்ந்துட்டு என் கையில் இருக்கிற செல்போனை எடுத்து நான் வாட்ஸ்அப்பையும் ஃபேஸ்புக்கையும் பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ ஆண்டவருக்கு பயந்த அனுபவம் இருக்கிறது என்றால் இதெல்லாம் நாம் விட்டு விட்டு ஒரு புதிய சூழ்நிலைக்கு மாற நாம் பழகிக் கொள்வோம். ஆலயத்தில் வந்து அசட்டையாய் மற்றவர்களோடு பேசிக்கொண்டு அல்லது இங்கே வந்து பிறரை குறை சொல்லி கொண்டு வாழ்கிற அந்த அனுபவம் இனி நமக்கு வேண்டாம். வேதம் சொல்லுகிறது, லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 30வது வசனத்துல பரிசுத்த ஸ்தலத்தை குறித்த பயபக்தி வேதத்தில் வாசிக்கிறோம். என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபக்தியாய் இருப்பீர்களாக, நான் கர்த்தர். ஆம் பிரியமானவர்களே, முதலாவது எப்படிப்பட்ட இந்த கொரோனா காலத்தில் நம்முடைய பழக்க வழக்கங்கள் மாற வேண்டுமா? கர்த்தருக்கு எப்போதும் பயந்திருக்கும்படி அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நமக்கு வேண்டும். வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிக்கிறோம், கர்த்தருடைய நாமத்தில் பயபக்தியா இருக்கிற சிறியோரும் பெரியோருக்கும் கர்த்தர் பலன் அளிக்கிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, அவருடைய சமூகத்திலே பயபக்தியா இருக்கிற யாரா இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நன்மை வரப்போகிறது. இரண்டாவதாக, நேரம் கருதி நான் இந்த 3 குறிப்புகளை நான் பகிர்ந்து கொள்கிறேன். இரண்டாவதாக, எப்படிப்பட்ட நல்ல பழக்க வழக்கங்கள் நமக்கு இருக்க வேண்டுமா? வேதாகமத்தை எடுத்து வாசிக்கிற பொழுது எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கிற போது, கர்த்தருடைய திருவசனத்தில் பழகு. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில வருகின்ற பல பிரச்சனைகளை மேற்கொள்ள கர்த்தருடைய வசனம் நமக்கு உதவுகிறது. கர்த்தருடைய வசனத்தை சொல்லி ஜெபிக்கிற பொழுது ஜெயம் வருகிறது. கர்த்தருடைய வசனத்தை சொல்லி பிசாசை துரத்த முடிகிறது. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எப்படி பழகணுமா? அவருடைய திருவசனத்துல, வேதத்தை தியானிக்கிறதுல நல்ல பழக்கம் நமக்கு வரணும். வாலிபன் தன் வழியை எதனால் சுத்தம் பண்ணுகிறானா? வசனத்தின்படி தன்னை காத்து கொள்கிறதுனால். ஆம், இந்த திருவசனம் நமக்கு நல்ல பழக்க வழக்கங்களை கற்றுக் கொடுக்கிறது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நீதியின் வசனத்தில் நாம் நல்ல பழக்க வழக்கம் உடையவர்களாக இருக்க வேண்டும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கிற பொழுது, நீங்கள் வளரும்படி புதிதாய் பிறந்த குழந்தைகளைப் போல திருவசனமாகிய கலங்கமில்லாத ஞான பாலின் மேல் வாஞ்சியாயிருங்கள். ஆம், இந்த திருவசனத்தின் மீது ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் பிரியமானவர்களை நாம் வாஞ்சியாய் இருக்க வேண்டும். ஆராதனைகளில திருவசனங்களை புரட்டி செய்தி கேட்கிற பொழுது அந்த வசனங்களை எடுத்து வாசிப்பதற்கு அப்படிப்பட்ட ஒரு பழக்கம் நமக்கு இருக்கணும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, வீடுகளிலே போகிற பொழுது பர்சனல் டிவோஷன் நமக்கு நிச்சயமா இருக்கணும். தனிப்பட்ட வேத வாசிப்பு இருக்கணும். ஒவ்வொரு வீடுகளிலும் நாம ஒவ்வொரு நாளும் இன்று வேதம் வாசித்தாயா, இன்று ஜெபித்தாயா என்ற பழக்கம் நமக்கு நாளுக்கு நாள் இருந்து கொண்டே இருக்கணும். இதெல்லாம் நம்ம நடைமுறை வாழ்க்கையில கடைபிடித்து கொண்டிருக்கிறோம். அது நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம சொல்லிக் கொடுக்கணும். அவர்கள்
வளர்ந்து வாலிப பருவத்தை அடைகிற பொழுது அவர்கள் எதிர்காலத்தில் அவர்களுக்கு வழிகாட்டியாக, அவர்களுக்கு பாதுகாப்பாக, அவர்களுக்கு அரணாக இருக்க போகிறது கர்த்தருடைய வார்த்தை மட்டுமே. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, திருவசனத்தை ஒருபோதும் நாம் அசட்டை பண்ணக்கூடாது. சில சபைகளிலே பிரசங்க நேரம் வந்தால் சிலர் எழுந்து வெளியே போய் விடுவார்கள். இன்னும் ஒரு சில கொடூரம்னு சொன்னா அப்பதான் சிலர் எழுந்து போய் டீ குடிக்க போவாங்களாம். இதெல்லாம் கடந்த நாட்களிலே சில இடங்களிலே கேள்விப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளை எவ்வளவு கர்த்தருடைய வசனத்தையும் வார்த்தையும் நம்ம அசட்டை பண்ணி இருக்கிறோம் என்பதை இன்றைக்கு நாம் சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படிப்பட்டதா இருக்கிறது? இந்த கொரோனா தொற்று வந்தோடனே கையே கழுவாத நம்ம கையாலாம் 10 முறை 15 முறை ஒரு நாளைக்கு கழுவிட்டு இருக்கோம். சோப்பு போட்டு போட்டு நம்ம முகத்தை கழுவிக்கிட்டே இருக்கிறோம். வெளியே சும்மா போயிட்டு வந்தா கூட 10 முறை குளிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இதெல்லாம் ஒரு பயத்தினால ஒரு பழக்கம் நமக்கு வருது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வசனத்துல நல்ல ஒரு பழக்கம், அதை படிக்கிறதுக்கு, தியானிக்கிறதுக்கு, சிந்திப்பதற்கு, எல்லாவற்றுக்கும் மேலாக அதன்படி நடக்கிறதற்கு நாம் பழகிக்கொள்வோம். மூன்றாவது கடைசியுமாக வாசித்த வேத பகுதி தீத்து புத்தகம் 3ஆம் அதிகாரம் 14வது வசனத்துல வாசிக்கிறோம். இந்த வசனத்துல பார்க்கிறோம், நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள். Do good works. நல்ல செயல்களை செய்ய பழகுங்கள், அல்லது பிறருக்கு உதவி செய்ய பழகுங்கள். கர்த்தருடைய பெரிதான கிருபையினால நம்முடைய ஜெபம் ஒருபோதும் வீணாய் போகல. அவருடைய பிள்ளைகளாகி நம்மை ஒரு நாளும் ஒரு வேளையும் பட்டினியா நம்ம விடவே இல்லை. அல்லேலூயா. அது ஆரம்பத்தில் சொன்னது போல 3 வேளையும் வித்தியாசமான உணவுகள் தான். இந்த கொரோனா இல்லைன்னா கூட இப்படிப்பட்ட உணவு நமக்கு வந்திருக்காது. கொஞ்சம் வீடுகளில் சமைச்சு கொடுக்குற உங்கள் அம்மாமார்களை நினைச்சு பாருங்க. நாம கேட்கறதுக்கு முந்தையே அவங்க ஷெட்யூல்டு போட்டு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு காலை, மதியம், இரவுன்னு சொல்லி வித்தியாசமான உணவுகளை சமைத்து கொடுக்குறாங்க. ஆக மொத்தத்தில் இந்த நாட்களில் நம்ம பட்டினியா இல்லை. ஆனா நமக்கு முன்பாக எத்தனை பேர் பசியிலும் பட்டினியிலும் தங்களுடைய சொந்த கிராமங்களை விட்டு பிழைப்புக்காக பிற மாவட்டங்களுக்கு, பிற மாநிலங்களுக்கு வந்துட்டு வீடு இல்லாம, தங்க வசதி இல்லாம, சாப்பிடுறதுக்கு வழி இல்லாம, தங்க சொந்த ஊர்களுக்கு செல்வதற்கு வாகனங்கள் இல்லாம வீதிகளிலே தத்தளித்து கொண்டிருக்கிறத நம்ம பார்த்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட மக்கள் நம்முடைய கண்களுக்கு முன்பாக இருக்கிறார்கள். பொதுவாக கிறிஸ்துவர்கள் என்றாலே அன்புள்ளவர்கள், பிறருக்கு உதவி செய்யக்கூடியவர்கள். உங்க வாழ்க்கையில பல நன்மைகளை ஆண்டவரிடத்திலிருந்து பெற்று ஆசீர்வாதமா இருக்கிற நாம ஏதாவது ஒரு நல்ல காரியம், யாருக்காவது ஒரு உதவி, சின்ன உதவி, ஒருவேளை சாப்பாடு நம்ம கொடுத்துருக்கிறோமா? கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த 2 மாதம் இந்த கொரோனா தொற்று வந்து ஆலயத்துக்கே வர முடியல. நம்மளை நம்பி எத்தனையோ மால்டோ பிள்ளைங்க, எத்தனையோ மிஷினரிமார்கள், எத்தனையோ ஊழியக்காரர்கள் ஆங்காங்கே அவங்க குடும்பங்களை விட்டுட்டு போய் மிஷினரி தலங்களிலே, ஊழிய தலங்களிலே தங்கி இருக்கிறாங்க. யாரிடத்திலிருந்தும் உதவி வராம, போஷிப்பு வராம, நாம தான் மாதந்தோறும் அவங்களுக்கு நம்ம தசம பாகங்களை கொடுத்து நாம செலுத்துகிற அந்த காணிக்கைகள் மூலம் அவர்கள் போஷிக்கப்பட்டு வந்தாங்க. இதுதான் உண்மை. வேற எங்கிருந்தும் அவங்களுக்கு உதவி போகல, நாம தான் கொடுத்துட்டு இருந்தோம். நம்ம கிட்ட தான் அந்த ஆண்டவர் அந்த பொறுப்பை கொடுத்தார். இன்றைக்கு ஒருவேளை நமக்கு வேலை இல்லாம, ஊதியம் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தர் நம்ம எப்படி போஷித்து இருக்கிறார் என்பதை நம்ம மறந்து போய் விடக்கூடாது. எதுவுமே இல்லைனாலும் இந்த ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில, இப்படிப்பட்ட ஒரு நிலையிலும் நான் வழக்கமாக
நான் தாங்குகிற, என்னை நம்பி கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நான் தாங்குவேன்னு சொல்லி எத்தனை கர்த்தருடைய பிள்ளைகள் முன் வந்து தாங்கினார்கள். வீட்டு வேலை செய்யக்கூடிய சில தாய்மார்கள் இந்த கொரோனா தொற்றுனால அந்த வீட்டு உரிமையாளர்கள் பயந்து நீங்கள் வேலைக்கே வராதீங்க, நீங்கள் வீட்டிலே இருந்துருங்கன்னு சொல்லிட்டாங்க. ஒரு அம்மா சொன்ன சாட்சி, அவங்க வீட்டிலே இருந்ததுனால கண்டிப்பாக சம்பளம் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டு இருந்தாங்களாம். ஒரு நாள் அந்த வீட்டு உரிமையாளர் ஃபோன் பண்ணி, அம்மா நீ வீட்டு வேலைக்கு வரலன்றதுனால நான் உனக்கு சம்பளம் கொடுக்காம இல்லை, உங்கள் மாத சம்பளத்தை நீ வந்து வாங்கிட்டு போயிடு, இல்லை உன்னுடைய அக்கௌண்ட் அனுப்புனா அந்த அக்கௌண்ட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டாங்க. பாருங்க, அந்த ஒரு வீட்டு வேலை, ஒரு அற்பமான சம்பளம் பெறக்கூடியவர்கள் அந்த சம்பளம் வந்த உடனே இந்த வெயிலில் நடந்து ஓடி வந்து இந்த மாத ஊழியத்துக்கு நான் வழக்கமாக கொடுக்கறத நான் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுத்து ஜெபித்து கடந்து போகலாம். டூ குட் ஒர்க், நற்கிரியைகளை செய்ய பழக்குங்க. கிறிஸ்துவுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, முழுவதும் என்னால் செய்ய முடியாது, ஆனால் கொஞ்சமாவது நம்ம நம்பி இருக்கிற பிள்ளைகளுக்கு செய்யலாம. என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? அந்த வட மாநில மக்களை பாருங்க, பரிதாபமான ஒரு நிலை. சமீபத்தில் லாரியில் போயிட்டு லாரியும் மோதி 25 பேர் செத்து போனாங்க. நீங்கள் நியூஸ் பேப்பரில் படிக்கிறோம். நிறைய பேர் தங்கள் பிள்ளைகளோடு குடும்பங்களோடு எத்தனையோ மைல் கணக்கு, எத்தனையோ கிலோமீட்டர் நடந்து போய் கொண்டிருக்கிறாங்க சொந்த ஊருக்கு, பசியில் பட்டினியில். நமக்கு தெரியாமல் அங்கங்கே பசியில் பிற இடத்துல எப்படி உதவி கேட்கிறதுன்னு சொல்லி தெரியாமல் அங்கலாய்த்து கொண்டிருக்கிறார்கள். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கிறோம், சகலவித நற்கிரியைகளிலும் பெருகுகிறவர்களாய் இருப்பீர்களாக. எபேசியர் 2:10 வாசிக்கிறோம், நற்கிரியை செய்கிறதற்கு நாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். கிறிஸ்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில பிறருக்கு உதவி செய்கிறதா ஒரு முக்கியமான தலையாய கடமை. இன்றைக்கு அந்த பழக்கம் நமக்கு இருக்குதா? பிறருக்கு உதவி செய்யணுன்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா? எத்தனை வசதியற்ற நிலையில் இருக்கிற ஒருவருக்காவது நம்ம முடிந்த உதவிகளை செய்வோம். நம்முடைய சபையிலிருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 குடும்பங்களுக்கு சில கர்த்தருடைய பிள்ளைகள் மூலமாக அவங்க உதவி செய்யணுன்ற வாஞ்சியோடு கொடுத்ததுனால உதவிகளை நம்ம கொடுத்தோம். தேவ சமூகத்தில் இந்த காலை வேளையில கடந்த 10 வாரங்களாக நீங்கள் எப்படிப்பட்ட பழக்கம் உடையவர்களாக மாறி இருக்கிறீங்க? நல்ல பழக்கம் உங்ககிட்ட வந்திருக்குதா, இல்ல கெட்ட பழக்கம் வந்திருக்குதா? குறை சொல்லுகிற பழக்கம் வந்திருக்குதா? அல்லது இதுவரை இருந்த சூழ்நிலை மாறி நான் முழுவதும் பரிசுத்த வாட்டியாக நான் மாறி இருக்கிறேன் என்ற நிலைக்கு வந்திருக்கிறோமா? நம்மை நாமே தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். 3 குறிப்புகளை நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொண்டேன். முதலாவது, உன் தேவனாகிய கர்த்தருக்கு எப்போதும் பயந்திருக்கும்படி பழகு. 2வது, கர்த்தருடைய திருவசனத்தில் பழகு. 3வது, நற்கிரியைகளை செய்ய பழகுங்கள். ஆண்டவர் தாமே என் திருவசனங்களை நமக்கு என்று ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கடைசியாக நம்முடைய பாட்டு புத்தகத்தில் 324வது பாடல், கண்களை ஏறெடுப்பேன். இப்பாடலில் சில சரணத்தை நாம் பாடி ஜெபித்து ஆராதனையை நாம் நிறைவு செய்ய போகிறோம். பாடலில் 324வது பாடல். ஆமென்.
என்னை விலக்கியே எல்லா தீமைகளுக்கோ ஜெபம் செய்வோம். எங்களை கிருபையாய் நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் இந்த ஒரு இக்கட்டான ஒரு புதிய சூழ்நிலையில எப்போதும் எங்கள் வாழ்க்கையில கண்டிராத ஒரு காலகட்டங்களை நாங்கள் கடந்து கொண்டு வருகின்றோம். வேலைகளை இழந்து, வேலைகள் செய்ய முடியாமல், தொழில்களை இழந்து, வியாபாரங்களை இழந்து, நஷ்டத்திலும் கஷ்டத்திலும் பாடுகளிலும் துன்பத்திலும் இக்கட்டுகளிலும் நோயின் பிடிகளிலும் வாதைகளிலும் வஞ்சிக்கப்பட்ட நிலையில, கைவிடப்பட்ட நிலையில, கேட்பாரற்ற நிலையில, உதவியற்ற நிலையில, அங்கலாய்ப்போடும் திகைப்போடும் ஏன் இந்த வாழ்க்கை என்று ஆண்டவரே வாழ்ந்து கொண்டிருக்கிற பல தரப்பட்ட மக்கள் நிறைந்த இந்த சமூகத்திலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த நிலையிலே நீர் எவ்வளவு எங்களுக்கு உண்மை உள்ளவராக, நன்மை செய்கிறவராக, பாதுகாத்து இருக்கிறவராக இந்த நாள் வரை இருந்திருக்கிறீரப்பா. ஆண்டவரே, நாங்கள் பல இடங்களிலே இந்த கொரோனா தொற்று பரவி இருக்கிறது, அநேக உயிர்கள் மாண்டு போயிருக்கிறது என்று நாங்கள் நாளுக்கு நாள் கேள்விப்படுகிறோம். அதனுடைய அகோரம் நாளுக்கு நாள் நீண்டு கொண்டே போய் கொண்டிருக்கிறது. நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். உங்களுடைய சமூகத்திலே எங்களை மனமாற்றத்திற்கு நேராக, புது சிருஷ்டிப்புக்கு நேராக, புதிய வாழ்க்கை முறைக்கு நேராக, உண்மையான தெய்வ பயத்திற்கு நேராக, ஆண்டவரிடத்துல உண்மையான அன்புக்கு நேராக, ரட்சிப்புக்கு நேராக நாங்கள் எங்களை நாங்களே சீர்தூக்கி பார்க்க உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். இதுவரை எங்கள் வாழ்க்கை எப்படி இருந்ததோ ஆண்டவரே, இனி வருகிற காலங்கள் எப்போதும் உமக்கு பிரியமானதா இருக்க, எங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கைகள் மேம்பட நாங்கள் எங்களை நாங்களே சுய பரிசோதனை செய்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்யும்படியா ஜெபிக்கிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் பாதுகாத்திரே, இந்த புதிய வாரத்தையும் பாதுகாத்து நடத்தோம். பிறந்த நாள், திருமண நாள் அனுசரிக்கின்ற பிள்ளைகளை ஆசீர்வதியும், சிறு குழந்தைகளை ஆசீர்வதி, வாலிப பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. தேர்வு எழுதுகிற பிள்ளைகளை விசேஷித்த ஞானத்தினால் நிரப்பி அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். வயது முதிர்வில இருக்கிற ஒவ்வொரு தகப்பனைய தாயை ஆசீர்வதிப்பீராக. உதவியற்ற நிலையில இருக்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம்.
எங்களால் முடிந்த ஆண்டவரே நல்ல உதவிகளை ஆண்டவரை செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறேன். எங்களுடைய கண்களுக்கு முன்பாக நாங்கள் ஆண்டவரே கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, எங்களை நாங்களே நற்கிரியை செய்யக்கூடியவர்களாக ஆண்டவரே அதற்காகவே நாங்கள் கிறிஸ்து இயேசுவுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை நம்பி எங்கள் கருத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த திருச்சபை ஊழியங்களை ஆண்டவரே எங்கள் பொருளாதாரத்தினால் முடிந்த அளவுக்கு நாங்கள் ஆண்டவரே எங்கள் வாஞ்சியினால நிறைவேற்ற கிருபைத்தார், கட்டாயத்தினால அல்ல, மனப்பூர்வமாய் ஆண்டவரை அப்பா நாங்கள் செய்ய எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். எங்களை பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்தவும் எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கின்றோம். திருச்சபை குடும்பங்கள் இந்த நேரலை மூலமாக இவ்வளவு நேரத்தை ஒதுக்கி பார்த்த எல்லா கர்த்தருடைய பிள்ளைகளை நீர் மனதார ஆசீர்வதிப்பீராக. சில கர்த்தருடைய பிள்ளைகள் இந்த நேரலை ஆண்டவரே நடப்பதற்கு உதவியா இருக்கும்படி வந்து உதவி செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதிங்க, பாடகர் குழுவை ஆசீர்வதிங்க, தொடர்ந்து உடைய கிருபை இருக்கட்டும். துரிதமாக நாங்கள் சமூகத்தில் சபையாய் கூடி வந்து ஆராதிக்க எங்களுக்கான வழிகளை ஆண்டவரே திறந்தருளும்படியா ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகின்றோம். இந்த நாட்களில ஆண்டவரே இந்த மாதத்திற்கான தசம பாக காணிக்கைகள், பொருத்தனை காணிக்கைகள், ஸ்தோத்திர காணிக்கைகள் என்று சொல்லி தங்களால் முடிந்த உதவிகளை உடைய நாமத்திற்கு மகிமையாக அவர்கள் ஆண்டவரே அரசாங்க ஊதியம் பெறக்கூடியவர்களா இருந்தாலும் பெறாத பிள்ளைகளும் ஆண்டவரே சில வந்து படைக்கிறதற்காக நன்றி. அப்படிப்பட்ட ஆண்டவரே சூழ்நிலைகளை அவர்களுக்கு நீங்க தந்ததற்காக நன்றி. அவர்களை ஆசீர்வதிங்க. பிறரும் ஆண்டவரை படைப்பதற்கான வாஞ்சை இருக்கிறதற்காக நன்றி. ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழி நடத்தும். இயேசுவின் நாமத்துல ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் தூயாவி அன்பை ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தாவரிப்பராக. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஸ்தோத்திரம். எல்லாருக்கும் ஸ்தோத்திரம். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.